ஒரே ஒரு நிமிஷம் இந்த சாட் ஜிபிடி பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. Create 16:9 YouTube thumbnail. The topic is future of AI. ஸோ இதனால யாருக்கு பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா தினம் எதனா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் வருது. ஸோ இந்த ஏஐல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த ஏஐனால யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போக போகுது, இந்த ஏஐனால புதுசா யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக போகுது, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹை டிமாண்டட் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா என் பேர் விக்னேஷ், அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏஐன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது தமிழ்ல செயற்கை நுண்ணறிவு அப்படின்வாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்துல வந்து ஒரு கிளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் இந்த ஏஐன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த ஏஐனால ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம போய் சாட் ஜிபிடி கிட்டயோ இல்ல வந்து கூகுள் ஜெமினி கிட்டயோ ஏஐ கிட்டயோ நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு தாராளமா ஹெல்ப் பண்ணுது. இந்த செயற்கை நுண்ணறிவுன்றது இப்ப எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சாட் ஜிபிடி கிட்ட போய் who is the current chief minister of தமிழ்நாடு அப்படின்னு போட்டா இப்ப யார் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அவர் எப்ப பதவி ஏறினாரு, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர், இன்ஸ்டாகிராம் ஐடி உட்பட எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியே சொல்லுது. அது மட்டும் தான் அந்த ஏஐ பண்ணுதா ப்ரோ அப்படின்னு கேட்டா கிடையாது. டிரைவர்லெஸ் இருக்கக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ தான் ஜெனரேட் பண்ணுது. ஏஐ பவர்ல இருக்கக்கூடிய சாட் போட், ஏன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே நீங்க என்ன அதிகமா விரும்பி பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ற வரைக்கும் ஏஐ தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் இந்த ஏஐன்றது வாரம் ஒன்று புதுசா வந்துட்டு தாங்க இருக்கு. சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, மைக்ரோசாஃப்ட் பிங் இல்ல மைக்ரோசாஃப்ட் கோபைலட்னு சொல்லி வாரம் ஒன்று புதுசா வந்துட்டு தான் இருக்கு. ஏன் போன வாரம் கூட சைனால இருந்து டீப் சீக்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஞாபகம் இருக்கிற வரைக்குமே இவ்வளோ ஏஐ இருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு தெரியாத எவ்வளோ ஏஐ இருக்குன்றத பாருங்க. அப்ப இந்த ஏஐன்றது அப்பப்போ ஒண்ணு வரதுனால நம்ம ஜாப் லாஸ் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆகும். சோ அந்த ஏஐனால என்னென்ன ஜாப்லாம் இம்பாக்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏஐல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா மனுஷங்களை விட ஒரு டேட்டா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டெசிஷனை மேக் பண்றதா இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸை விட அட்வான்ஸ்டாவும் இருக்கு, ஃபாஸ்டாவும் இருக்கு. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோமேஷன். இப்ப கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்றாங்கன்னு வச்சுங்க. இப்ப ஜியோ உங்களுடைய ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சிச்சுன்னு கால் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இனி வரும் காலத்துல ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏஐ சாட் போட்டை இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் வாட்ஸ்அப் சாட் இருக்குன்னு வச்சுங்க. அதுல போயிட்டு ஹாய் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குது. உங்களுக்கு என்ன வேணும், பேலன்ஸ் என்கொயரி வேணுமா, இல்ல வந்து மினி ஸ்டேட்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷனுமே கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற பதில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. சோ இதெல்லாம் என்ன பேங்க்ல இருந்து உட்காந்து மேனேஜர் டைப் பண்ணி அனுப்புறான்னு பாக்குறீங்களா? கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. மூணாவது அக்யூரன்சி. இப்ப எனக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியல அப்படின்னா சாட் ஜிபிடி போய் ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அது இங்கிலீஷ் கிராமர் வந்து பாத்தீங்கன்னா அதுவே சரி பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு கோடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஏன்னா எரர் இருக்கு அப்படின்னா அந்த எரர் இந்த இடத்துல நீ எரர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி காட்டுறதோ இல்லாம அந்த எரரையும் சரி பண்ணி கொடுக்குது. சாட் ஜிபிடி இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு ஏஐ இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ என்ன மார்க்கெட்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படி ஹியூமன்ஸை விட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில் அனலைஸ் பண்ணி அக்யூரன்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ இருக்குது. நாலாவது 24 hours அவைலபிலிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைட்ல ஒரு 12 மணிக்கு ஏஞ்சி சாட் ஜிபிடி இது எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா தாராளமா சொல்லிக் கொடுக்கு. சாட் ஜிபிடி இந்த ப்ராப்ளத்தை என்ன சால்வ் பண்ணி கொடு அப்படின்னா தாராளமா சால்வ் பண்ணி கொடுக்கும். மனுஷங்களாவது நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் எடுப்பாங்க. ஆனா அந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நீ எதை போய் கேட்டாலும் சரி அது உங்களுக்கு தாராளமா ஆன்சர் பண்ணும். ஃபிஃப்த் ஒன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மழை வரும், திருவண்ணாமலையில இந்த மணி நேரத்துல மழை வரும், சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புயல் வந்து பாத்தீங்கன்னா கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்றது. சோ அந்த வெதரை கரெக்டான முறையில் சொல்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. சோ இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ். சிக்ஸ்த் ஒன் சேஃப்டி அண்ட் ரிஸ்க் ஒர்க். இப்ப மனுஷங்களால செய்ய முடியாத ஒரு வேலை, இல்ல மனுஷங்களால செய்ய முடியாத ஒரு டேஞ்சரஸான வேலையை ஏஐ ரோபோட் மூலமா அந்த வேலையை செய்ய வைக்க முடியும். இப்ப பார்த்த எல்லாமே ஏஐல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த ஏஐல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வேலை இழப்பு. எல்லாருக்குமே இந்த ஏஐனால வேலை போயிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்ப மேனுஃபேக்சர் யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரோபோட்ஸ் மூலமா ரீப்ளேஸ் பண்ண வைக்க முடியும் மனுஷங்களை. அதே மாதிரி இந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஏஐ மூலமா கொண்டு வர முடியும். சோ இந்த இடத்துல அந்த கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்ல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு போக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஹை காஸ்ட். அதிகமான செலவு ஏற்படும். இப்போ ஒரு ஏஐ டெவலப் பண்ணணும் அப்படின்னா இல்ல ஒரு ஏஐ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான செலவு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். மூணாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி, எமோஷனை
காணாம போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஐ சாட் ஜிபிடி எல்லாம் வரது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே யோசிப்போம் எந்த இடத்துல எரர் பண்ணிருக்கோம், இதை நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிப்போம். இந்த சாட் ஜிபிடி ஏஐல வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எதனா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுனாலும் சரி, இல்லை எரர் கண்டுபிடிக்க இருந்தாலும் சரி, சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு சாட் ஜிபிடி இதை சொல்லி கொடு, எரர் மாத்தி கொடு அப்படின்னா தானாவே மாத்தி கொடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. நாலாவது இன்கரெக்ட் டேட்டா. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாட் ஜிபிடி கிட்ட போய் ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டா எடப்பாடி பழனிசாமின்னு காட்டுச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காட்டுது. ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி இன்கரெக்ட் டேட்டாவும் கொடுக்குது. இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கரெக்ட் டேட்டா கொடுக்கத்தையும் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சாவது டிஸ்அட்வான்டேஜ் செக்யூரிட்டி ரிஸ்க். இப்போ வருங்காலத்துல சைபர் கிரைமோ இல்ல சைபர் செக்யூரிட்டி ஏஐ பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஐ பயன்படுத்தும் போது மனுஷங்களை கொடுக்குற மாதிரி டேட்டாவை கரெக்டான முறையில் கொடுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ணிடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத விஷயங்களை சேர்த்து போட்டு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ரைட், இப்போதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட்கே வந்திருக்கும். இது வரைக்கும் இந்த ஏஐல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஏஐனால யாருக்கு தாங்க வேலை போக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட். இனி வருங்காலத்துல எல்லாமே இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு தான் ஆயிப்போச்சு. இனி வருங்காலத்துல என்ன ஆக போகுதுன்னா, இந்த சாட் போர்ட் எல்லாமே இந்த ஏஐ தான் ஹேண்டில் பண்ண போகுது. ஏன்னா ஒரு என்கொயரிஸ் வந்தாலும் இந்த ஏஐ தான் ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ அந்த கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு போக வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு போக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். எல்லா கஸ்டமர் சர்வீஸும் வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்லாம் கிடையாது. இந்த வேலையை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது டேட்டா என்ட்ரி. எவ்வளவு பேர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்க கொடுத்தாலும் அந்த டேட்டாவை என்ட்ரி பண்றதுனாலும் சரி, இல்ல அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுனாலும் சரி, எல்லாமே இப்போ ஏஐ பண்றதுக்கு ரெடியா இருக்கு. மூணாவது மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ். மனுஷங்களால செய்ய முடிஞ்ச ஒரு வேலையை ரோபோட் மூலியமா செய்ய வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துப்போம். நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட வேணாம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பூனே எடுத்துப்போம். அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரோபோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வேலையை செய்யுது. செஃப் கிட்ட போய் என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தது சர்வர் வேலையை ரோபோட் தான் செய்யுது. ஸோ இந்த இடத்துல மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்றது யாருன்னா ரோபோட்ஸ். நாலாவது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். இப்போ மனுஷங்க யாரா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஏஐ எல்லாமே பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இப்போ எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், இல்ல எஸ்ஐபினா என்ன, இல்ல மியூச்சுவல் ஃபண்டா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குது. அஞ்சாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஐடி. இந்த செயற்கை நுண்ணறிவு இப்பவே டேட்டா என்ட்ரி பண்ணுது, பேசிக் கோடிங் பண்ணுது, ஏன் கஸ்டமர் சப்போர்ட், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. இதுல மிக முக்கியமா அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துல, அதாவது 2030 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியை 45% பூஸ்ட் பண்றதுக்காக ஜென் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ பயன்படுத்த போறாங்க. அதே மாதிரி இந்த டாப் ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு புதுசா ஒரு கிளைண்ட் கிட்ட புதுசா ப்ராஜெக்ட் பத்தி பேச போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏஐ பயன்படுத்த போறாங்க. சொல்லப்போனா அந்த ஏஐ எல்லா இடத்துலயுமே வந்துருச்சுங்க. இந்த ஐடி கம்பெனி தான் வந்திருக்கு, இல்ல இந்த கஸ்டமர் சப்போர்ட் இந்த வேலையை தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிலாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இன்ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ல தான் எடிட் பண்றேன். இன்னும் நான் வந்து இந்த பிசி லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா போல இன்ஷாட்ன்ற ஒரு ஆப்ல தான் எடிட் பண்றேன். அந்த ஆப்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்குள்ள போயிட்டு அந்த இடத்துல ஏஐ கட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏஐ கட் எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் அந்த வீடியோல பேசிட்டே இருக்கேன், நடுவில் ஒரு 2 செகண்ட் கேப் வருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 செகண்ட் கேப் விட்டனா இந்த 2 செகண்ட் ஏஐ கட்ல எதுவுமே கொடுத்து அப்படின்னா அதுவே கட் பண்ணி கொடுக்குது. என்ன இதுல ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ இங்கிலீஷ், ஸ்பானிஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் அக்செப்ட் பண்ணுது, இன்னும் தமிழ் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணல. ஸோ கூடிய விரைவில் இதையும் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நம்ம டைமை சேவ் பண்ணலாங்க. இப்போ வந்து ஒரு கட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஸ்பிளிட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை எடிட் பண்றதா இருந்தாலும் இந்த ஏஐ கட்டே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணி கொடு அப்படின்னா சாட் ஜிபிடி நம்மளுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணி கொடுக்குது. இந்த ஏஐன்றது வெறும் பிரைவேட் செக்டர், பிரைவேட் கம்பெனில மட்டும் தான் தாக்கம் இருக்கும் அப்படின்றது கிடையாது. கவர்மெண்ட்ல அடாப்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை ஏஐ செஞ்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சென்ட்ரல் ரோட் மினிஸ்டர், அதாவது மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கா இல்லையா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார். அந்த இன்டர்வியூல என்ன கேட்டாங்கன்னா, இந்தியாவில் டிரைவர்லெஸ் கார் அலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பா நிச்சயமா நான் அலோ பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த டிரைவர்லெஸ் கார் நம்ம இந்தியாவில் அலோ பண்ண அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு போடும், கிட்டத்தட்ட 70-80 லட்சமா, எத்தனையோ கோடி பேர் கூட மேபி இருக்கலாம் இல்லையா டிரைவர்ஸ். அப்போ அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு போயிடும் இந்த டிரைவர்லெஸ் கார் இந்தியாவில் கொண்டு வரதுனால. சரி, இந்த ஏஐனால யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போகுன்றத பார்த்தோம். இப்போ இந்த ஏஐனால யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டா இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த ஏஐ மூலியமா புதுசா ஜாபும் உருவாகும். ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஜாப் அதிகரிக்கும். இப்போ வந்து ஏஐனால எல்லா டேட்டாவும் என்ட்ரி பண்ண முடியுமா, எல்லா டேட்டாவும் மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஜாப் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். ஏன்னா ஒரு ஏஐ சிஸ்டம் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு. மூணாவது ஏஐ ட்ரைனர்ஸ். என்னதான் ஏஐ இவ்வளவு உலகம் முழுக்க அதிகமா வந்துகிட்டே இருந்தாலும் அந்த ஏஐ செயல்படுத்த வைக்க ஒரு மனுஷங்க தேவைப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல அந்த ஏஐ ட்ரைனர்ஸ் வேலை
உருவாகும். அதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏஐ இன்ஜினியரிங் ஜாப்ஸ், ஏஐ டெவலப்பர் ஜாப்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ் உருவாக ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. சோ நான் வந்து ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பார்க்க சொல்ல, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் ஃபியூச்சர்ல உருவாகும் அப்படின்னு சொல்றேன். இதை தவிர ஹை டிமாண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மிஷின் லேர்னிங், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக், பைத்தான், பிளாக் செயின், இல்ல வேலை செஞ்சுட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு கூட பார்ட் டைம்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஏன் எடிட்டிங் கத்துக்கோங்க, இல்ல தம்ப்நெயில் டிசைன் பண்றது கத்துக்கோங்க. இப்போ நான் தம்ப்நெயில் டிசைன் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் அப்லோட் பண்றேன் அப்படின்னா அரைக்குறையா அப்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல இல்ல அடுத்து வர வீடியோலாம் இதே மாதிரி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நான் ஒரு தம்ப்நெயில் டிசைனர் கிட்ட கொடுத்து என்பா எனக்கு தம்ப்நெயில் டிசைன் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னா அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதுக்கேற்ற அமௌண்ட் நான் கொடுப்பேன். அவர் வந்து எனக்கு மட்டுமே தம்ப்நெயில் டிசைன் பண்ணி கொடுப்பாரா? யாருக்கு வேணாலும் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸரா கூட இருக்கலாம். சோ அந்த இடத்துல ஒரு ஜாப் உருவாகுது இல்லையா? சோ நம்ம பார்க்குற ஒரு ஜாப் போச்சு அப்படின்னா 1000 ஜாப் இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம உட்கார்ந்து தேடணும், அதை படிக்கணும், அதை கத்துக்கணும். அதுதான் ஒரு மேட்டர். முக்கியமா ஃபியூச்சர்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பில்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கூட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கில்ல பில்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய சப்டைட்டில் பார்க்கறது, இல்ல வந்து இங்கிலீஷ் புக் படிக்கிறது, இந்த மாதிரி தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணிட்டு வரேன். இது கண்டிப்பா எனக்கு ஃபியூச்சர்ல உதவும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா தேவை. சோ அதையும் பில்ட் பண்ண பாருங்க. சோ நான் கடைசியா சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் நிறைய பேருக்கு வேலை போனாலும் இன்னொரு பக்கம் இந்த ஏஐ மூலம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக போகுது. ஒரு பக்கம் கதவு மூடிச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் கதவு திறக்கும். அந்த கதவு வழியா நம்ம எப்படி உள்ள போய் ஸ்கில் லேர்ன் பண்றோம் அப்படின்றதான் விஷயமே இருக்கு. ஒண்ணுமில்ல, நீங்களே போயிட்டு கூட ChatGPT கிட்ட கேட்கலாம். ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் என்ன ஃபியூச்சர்ல, ஹை டிமாண்ட் ஜாப்ஸ் என்ன இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு போட்டா அது பண்ண லைனா ஒரு 10-15 கொடுக்கும். அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி பாருங்க. அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. அது மூலமா ஜாப் மார்க்கெட் பிடிக்கும். சோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல புதுசா நீங்க என்ன ஒரு ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி புதுசா உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா வீடியோ போடுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம்.